ஒரு குட்டி கதை. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் எதை தேட வேண்டும்? நாம் தேடுவதால் கிடைக்கும் பலன் என்ன? பழங்குடி மக்கள் வாழும் ஒரு காடு. அங்கிருந்த குடிசை ஒன்றில் ஒரு மனிதரும் அவரது 4 மகன்களும் வாழ்ந்து வந்தனர். மூத்தவன் கூரிய பார்வை உடையவன். அவன் பேர் கூர்க்கண்ணன். அடுத்தவன் நற்செவியன். எவ்வளவு சிறிய ஒலியையும் கேட்டு அது எவ்வளவு தொலைவிலிருந்து வருகிறது, யாருடையது என்று கூறிவிடுவான். 3வது மகன் வல்லவன். புலி, சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளுடன் சண்டையிட்டு வெல்லக்கூடியவன். 4வது மகன் மிகவும் சிறுவன். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற தந்தை வீட்டுக்கு திரும்பவில்லை. பிள்ளைகள் அனைவரும் வருத்தப்பட்டனர். ஆனால் ஒருவருக்காவது தந்தையை தேடிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. தந்தை வந்துவிடுவார் என்று நம்பி பேசாமல் இருந்துவிட்டனர். சில நாட்களில் காட்டு மிருகங்களால் தந்தை அடிபட்டு இழந்திருக்கலாம் என்ற முடிவுக்கும் வந்துவிட்டனர். கடைசி மகன் மட்டும் அப்பா எங்கே என்று கேட்டு அழுது கொண்டே இருந்தான். அப்பாவை பார்க்க வேண்டும் என்று தனது சகோதரர்களை நச்சரிக்க ஆரம்பித்தான். அவனது தொந்தரவை தாங்க முடியாமல் அண்ணன் மூவரும் தந்தையை தேடி புறப்பட்டனர். காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தனர். கூர்க்கண்ணன் சில காலடி தடங்களை பார்த்தான். இது நமது தந்தையின் காலடி தடம். இந்த வழியாகத்தான் அப்பா சென்றிருக்க வேண்டும் என்றான். அதை பார்த்து அதன் வழியாகவே சென்றனர். அங்கே ஒரு குரல் கேட்பதாக நற்செவியன் கூற முன்னேறி சென்றனர். புலி ஒன்றுடன் தந்தை சண்டையிட்டு கொண்டிருப்பதை பார்த்தனர். உடனே 3வது மகன் வல்லவன் பாய்ந்து புலியுடன் சண்டையிட்டு அதை கொன்று தந்தையை காப்பாற்றினான். அனைவரின் கண்களிலும் ஆனந்தம் பொங்கியது. தந்தையுடன் வீடு திரும்பினர். வீட்டுக்கு வந்ததும் கூர்க்கண்ணன், நான் அப்பாவின் காலடி தடங்களை கண்டதால்தான் அவரை மீட்டு கொண்டு வந்தோம் என்றான். நற்செவியன், நான் அப்பாவின் குரலை துல்லியமாக கேட்டதால்தான் அவரை காப்பாற்ற முடிந்தது என்றான். வல்லவன், நான் என் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த புலியுடன் சண்டை செய்யவில்லை என்றால் அப்பாவின் உயிரை காப்பாற்றியிருக்க முடியாது என்று தோளை தட்டி கொண்டு கேட்டான். கடைக்குட்டி மகன் சொன்னான், அப்பாவை தேடுங்கள் தேடுங்கள் என்று நான் உங்களை தொந்தரவு செய்திருக்காவிட்டால் நீங்கள் எப்படி அப்பாவை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று. உண்மையும் அதுதானே, தேடினால் தானே கண்டடைய முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென்.